சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த பெண் பாதி வழியில் பெண்ணை வழிமறித்து கத்தியால் குத்தி கொன்ற கொடூரம். செல்போன் நம்பரை ட்ரேஸ் செய்து கொலையாளியை பிடித்த போலீஸ். விசாரணையில் வெளியான பகீர் தகவல். சாலையில் நடந்து சென்ற பெண் யார்? அவர் கொலை செய்யப்பட்டது ஏன்? நடந்தது என்ன? வேலையை முடிச்சுட்டு பானுங்கிற பெண் வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ பாதி வழியில அவங்கள வழிமறிச்ச ஒரு நபர் பயங்கரமா வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு. அடுத்து அவர் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து கண்மூடித்தனமா குத்தி இருக்காரு. இதுல வலி தாங்க முடியாத அந்த பெண் நடு ரோட்ல சரிஞ்சு விழுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்த பொதுமக்கள் அந்த பெண்ணை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா அவங்கள பரிசோதித்த டாக்டர் பானு உயிரிழந்துட்டதா சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக விசாரணையில இறங்குனாங்க. முதல்ல பானுவோட செல்போனை கைப்பற்றின போலீஸ் அவங்களுக்கு யார்கிட்ட இருந்து அடிக்கடி கால் வந்திருக்கு, யார் லாஸ்டா கால் பண்ணியிருக்காங்கன்னு மொத்த டீடைல்ஸையும் எடுத்து பார்த்தாங்க. அதுல கபீஜுங்கிற நபரோட பேரு காட்டியிருக்கு. அதுக்கடுத்து நேரா கபீஜோட வீட்டுக்கு போயிருக்காங்க போலீஸா. ஆனா வீட்டுல யாருமே இல்ல. அடுத்து அவரோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. அதை வச்சு நண்பர் ஒருத்தரோட வீட்டுல பதுங்கி இருந்த கபீஜ கையும் களவுமா பிடிச்ச போலீசார் அவரை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. பெங்களூரு கங்கொண்டனஹள்ளி பகுதியை சேர்ந்த கபீஜுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. ஆனா மனைவி கூட சந்தோஷமா வாழாத அந்த நபருக்கு அதே பகுதியை சேர்ந்த பானுங்கிற பொண்ணோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. பானுவுக்கும் திருமணமாகி 3 குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஆனா அதையெல்லாம் மறந்த பானு கபீஜ் கூட ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அடிக்கடி கபீஜை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தனிமையிலையும் இருந்திருக்காங்க. கொஞ்ச நாட்கள் இப்படியே போய்கிட்டு இருந்த நேரத்துல 2 பேரும் பக்கத்துல இருக்கக்கூடிய பார்க்குக்கு ஒன்னா போயிருக்காங்க. அப்போ பானுவோட சொந்தக்காரங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்துட்டு அவங்க பெற்றோர்கிட்ட சொல்லிட்டாங்க. இதனால பானுவ அவங்க சொந்தக்காரங்கள்லாம் கண்டிச்சிருக்காங்க. உனக்கு 3 குழந்தைங்க இருக்கு, எதுக்கு இப்படி அவங்க கூட சுத்திக்கிட்டு இருக்க? உன் எதிர்காலத்துக்கு இது நல்லதில்ல. ஒழுங்கா திருந்தி கணவன் கூட நல்லபடியா வாழ்ற வழிய பாருன்னு புத்திமதி சொல்லி இருக்காங்க. இத கேட்டுக்கிட்ட பானு அதுக்கப்புறம் கபீஜ் கூட பேசுறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டாங்க. அவரோட மொபைல் நம்பர், வாட்ஸ்அப், இன்ஸ்டான்னு எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க. இத பார்த்து கடுப்பான கபீஜ் வேலைக்கு போயிட்டு இருந்த பானுவை தடுத்து நிறுத்தி, முன்னாடி மாதிரி ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? உனக்கு என்னாச்சு? வீட்டுல எதுவும் பிரச்சனையா? நீ என் கூட கிளம்பி வந்துரு, நம்ம 2 பேரும் எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழலான்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு பானு, நான் புத்தி மாறி ஏதோ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், எனக்கு என் பசங்களோட எதிர்காலம் தான் முக்கியம், தயவு செஞ்சு என் கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அப்பவும் திருந்தாத அந்த கபீஜ் பானுவை தொடர்ந்து டார்ச்சர் பண்ணி இருக்கான். இதனால கபீஜ தகாத வார்த்தைகளால திட்டி பானு அனுப்பி விட்டுருக்காங்க. இதனால மனசு நொந்து போன கபீஜ் பானுவை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கான். சம்பவம் நடந்த அன்னைக்கு பானு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள பாதி வழியில வழிமறிச்ச கபீஜ் அவங்க கிட்ட பயங்கரமா வாக்குவாதம் பண்ணி தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து 7 தடவை கொடூரமா குத்திட்டு தப்பிச்சு ஓடிட்டான். ஆனா செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி கபீஜை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவனை சிறையில அடைச்சிட்டாங்க.